முட்டையில் ஒரு நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். குடமிளகாயில் உங்கள்கிட்ட ஒரு கலரில் ஒரு மிளகாய் இருந்ததுன்னா அதே எடுத்துக்கலாம். 3லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கெச்சப்பு, கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக சில்லி சாஸ், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 முட்டையுமே உடச்சி மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூளை சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையிலேருந்து ஒரு கரண்டி அல்லது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி இன்னொரு அரை கரண்டி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கீழே கருகாமல் இருக்கும். இப்போ இந்த முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். முட்டை வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதே மாதிரியே மற்றதையும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம சுட்ட எல்லா முட்டையுமே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நிறைய செய்யணும்னு நினச்சோன்னா இன்னும் 2 முட்டை சேர்த்தி பீட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இந்த 2 தோசை மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு இப்படி ரோல் பண்ணி கட் பண்ணோம்னா நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ கட் பண்ணது எப்படி நமக்கு நூடுல்ஸ் மாதிரி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு இப்போ போட வேண்டாம். நம்ம ஏற்கனவே முட்டையில் பீட் பண்ணும்போதே உப்பு போட்டிருக்கோம். இது கடைசியாக பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 10 லைனா போதும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் ஃபுல்லாக வேகணுங்கிறது இல்லை, ஒரு பாதி வேக்காடு வெந்துச்சுன்னா போதும். அது கடிக்கும்போது நறுக்குன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அது நல்லா இருக்கும். இந்த நூடுல்ஸில் வரும்பொழுது நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னாக்கா அதோடைய ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் போயிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சாஸ் இல்லாதவங்க இந்த மசால் பொடியை கொஞ்சமாக சிக்கன் மசால் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கூட நம்ம வதக்கிக்கலாம். இது வேணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இப்போது சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ், கெச்சப், நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மிளகாயிலையும் வெங்காயத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சுற்றி வர அந்த பொடி எல்லாமே நல்லா
கொஞ்சம் கீழே பிடிச்ச மாதிரி இருக்கும் ட்ரையாக இருக்கிறதுனால. அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ நம்ம நூடுல்ஸ் போடும் பொழுது அது எல்லாத்துக்கூடையும் கோட் ஆகும். போதும். இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம கரண்டி விட்டு நல்லா கிளறக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக அப்படியே பெரட்டி விடணும். ஏன் அப்படின்னா நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது முட்டை வந்து உடஞ்சி போயிடும் ரொம்ப போட்டு பெரட்டினோம்னா. அது நமக்கு நூடுல்ஸ் ஷேப் கிடைக்காது. அதனால லைட்டாக பெரட்டி அந்த மசாலாவும் அந்த இது எல்லா இதுலேயும் கோட்டாகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டோம்னா போதும். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கெச்சப் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை நல்லா பெரட்டிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்ற சாஸ் எல்லாமே கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முட்டை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.